நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் பாலக் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். அதுக்காக பாலக் லான்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். வெண்ணெய் போட்டிருக்கேன். ஆனியன் சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு துருவி வச்சுருக்கேன். பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, தக்காளி, இதை அரைச்சிக்கணும். இப்போ எல்லாம் நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன்ப்பா. இந்த வெண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டேன். எல்லாம் சேர்ந்து காஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம், வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வர்ற சீரகங்க படப்படன்னு பொரிய மாட்டேங்குது. எடுத்துன்னு போய் வெயிலில் காய வைக்கலன்னா புறா வைக்க மாட்டேங்குது. மிளகாயை கூட பாழாக்கிட்டு போயிடுது புறா. என்ன பண்ணுவீங்க? அப்படியே இருக்கு பாருங்க. தீயை தம்ப ஆரம்பிக்குது. சரி, பூண்டை போட்டுறேன். அந்த பூண்டு செவந்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டுட்டேன். இது வெங்காயம் நல்லா செவக்கட்டும் தான். அப்போ தான் அந்த சர்க்கரை போட வேண்டிய வேலை இருக்காது. இந்த வெங்காயம் செவந்துருச்சுன்னா அதில் ஒரு தித்தித்தன்மை வந்துடும். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா செவக்கட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை அதுவே போட்டுருவோம். அதுவும் சேர்ந்து செவக்கட்டும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சா அதை போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டேன்ப்பா. இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கீரையை அரைச்சிட்டு வந்துடலாம். பாலக்கீரையை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். சிம்மில் போட்டுட்டு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சைடெலாம் வருது பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது இந்த கீரையை பாருங்கள், என்ன அழகு கலர். இதை ஊற்றிடலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான காரம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரம்லாம் இருக்குது. இந்த சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன் நான். காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மிக்சியை வழித்து போட்டு வரேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சிடலாம். இதுக்கு இன்னும் ஒரு ரகசியம் பண்ண போகிறேன். இது வதங்கட்டும். இது என்ன ரகசியம்னா, 1 கப்பு தயிர்ப்பா. தயிரை விட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து இன்னும் இதுக்கு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இந்த பாருங்கள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ ஒரு 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கோம். 2 பேக்கெட்டு அப்படியே இதில் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். ஒரு கொதி. லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டு நிறுத்திட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி போடுறேன்.
அது வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம்லப்பா, அதை விட இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும்ல. நம்ம ஒரே ஒரு தக்காளி தானே போட்டோம், அதுக்கு கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும்ல. அது வந்து சூப்பராக இருக்கும்ப்பா. செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன், அதனால தான் தைரியமாக வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.